ஹாய் மணிதாஸ் அண்ட் மணிதீஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு சைக்காலஜியில் யூனிட் 1 growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்பெஷல் டெட் 2026க்காக சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எம்சிக்யூ தனியாக போட்டுட்ருக்கோம். ஸோ அது வேணுங்கிறவங்க போய் அந்த டெஸ்ட்டையும் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். கொஷின் நம்பர் 1, ஹூ இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி? கல்வி உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? எட்வர்ட் லீ தாண்டைக். தாண்டைக் தாங்க கல்வி உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். The next one, the word psychology is derived from which language? சைக்காலஜி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சைக்காலஜிங்கிறது கிரீக் லாங்குவேஜ், கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. The next one, which of the following refers to quantitative changes in a human being? மனிதனிடம் ஏற்படும் அளவு ரீதியான மாற்றங்களை குறிப்பது எது? எதுங்க மனிதனிடம் ஏற்படுகின்ற அளவு ரீதியான மாற்றங்களை குறிக்குது? வளர்ச்சி, growth தாங்க. The next one, development is a dash process. முன்னேற்றம் என்பது ஒரு டேஷ் செயல்முறையாகும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள், ஒரு நாள் விட்டால் இன்னொரு நாளைக்கு நம்மளுக்கு டெவலப்மெண்ட் தாங்க ஏற்பட்டுட்டு இருக்கணும், முன்னேற்றம் தான் வரணும். அப்போ முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டினியூவஸ், தொடர்ச்சியான ஒரு ப்ராசஸ். The next one, question number 5, who established the first psychological laboratory in Leipzig, Germany? ஜெர்மனியின் லீப்ஜிக் நகரில் முதல் உளவியல் ஆய்வகத்தை நிறுவியவர் யார்? யாருங்க நிறுவனாங்க? வில்ஹெம் உண்ட். The next one, question number 6, the study behavior that can be observed and measured is called. உற்று நோக்கி அளவிடக்கூடிய நடத்தையை ஆராயும் அறிவியல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிஹேவியரிசம், நடத்தைவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. The next one, question number 7, cephalocaudal trend of development means development proceeds from dash. தலைகீழ் வளர்ச்சி போக்கு என்பது வளர்ச்சி எவ்வாறு நடைபெறுவதை குறிக்கிறது? எப்படிங்க குறிக்குது? தலை முதல் கால் பாதம் நோக்கி. The next one, question number 8, proximodistal trend of development means development proceeds from dash. அருகாமை தூர வளர்ச்சி போக்கு என்பது வளர்ச்சி எவ்வாறு நடைபெறுவதை குறிக்கிறது? சென்டர் ஆஃப் த பாடி அவுட்வார்ட்ஸ், உடலின் மைய பகுதியிலிருந்து வெளிநோக்கி. Question number 9, psychology is the positive science of behavior. Who said this? உளவியல் என்பது நடத்தையின் நேர்மறை அறிவியல் ஆகும் என்று கூறியவர் யார்? யாருங்க சொன்னது? ஜேபி வாட்சன். Question number 10, which method of psychology is also known as self-observation? உளவியலின் எந்த முறை சுய உற்றுநோக்கல் முறை என்றும் அழைக்கப்படுகிறது? எதுங்க சுய உற்றுநோக்கல் முறை? இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட், அகநோக்கு முறையை தான் சுய உற்றுநோக்கல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. The next one, question number 11, which stage is called the gang age in child development? குழந்தை வளர்ச்சியில் எந்த பருவம் குழு பருவம் என்று அழைக்கப்படுகிறது? எந்த பருவங்க? பின் பிள்ளை பருவத்தை தான் குழு பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் நம்மளுக்கு பார்க்குற எல்லா ஆன்சருமே கரெக்டுன்னு தோணும், நம்மளுக்கு தோன்ற ஆன்சர் அங்கே தப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. The next one, the period of stress and storm in human life is dash. மனித வாழ்க்கையில் அழுத்தமும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் எது? எதுங்க? குமரப்பருவம், அடோலசன்ஸ் தான் அழுத்தமும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. The next one, question number 13, adolescence is a period of great stress, strain, storm and strife. Who stated this? குமரப்பருவம் என்பது மிகுந்த மன அழுத்தம், கவலை,
புயல் மற்றும் போராட்ட காலம் என்று கூறியவர் யார்? ஸ்டான்லி ஹால் தாங்க இப்படி சொல்கிறாரு. குமர பருவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரெயினாக இருக்கும், ஸ்ட்ரோமாக இருக்கும்னு சொன்னது யாருங்க? ஸ்டான்லி ஹால். The next one. Question number 14. Educational psychology focuses on the study of dash. கல்வி உளவியல் முதன்மையாக எதை படிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? எதுங்க? லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் லேர்னிங் சுச்சுவேஷன்ஸ். கற்பவர், கற்றல் செயல்முறை மற்றும் கற்றல் சூழ்நிலைகள். The next one. Growth of a child is mainly related to dash. ஒரு குழந்தையின் வளர்ச்சி என்பது முதன்மையாக எதனுடன் தொடர்புடையது? எதுங்க? ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் தான், உடல் வளர்ச்சி. குழந்தையின் வளர்ச்சிங்கிறது ஃபஸ்ட்டு எதங்க சொல்கிறாங்க? உடல் வளர்ச்சியை தான். The next one. Question number 16. Development of a child is the product of dash. குழந்தையின் மேம்பாடு என்பது எவற்றின் விளை பொருளாகும்? The answer. Interaction of heredity and environment. மரபு மற்றும் சூழ்நிலையின் இடைநிலை. The next. Which is the most objective and scientific method of educational psychology? கல்வி உளவியலின் மிகச் சிறந்த புறவயமான மற்றும் அறிவியல் பூர்வமான முறை எது? அறிவியல் பூர்வமான முறைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், பரிசோதனை முறை. The next one. Individual differences among learners are caused by dash. கற்பவர்களிடையே காணப்படும் தனி நபர் வேறுபாடுகளுக்கு காரணம் என்ன? Answer. Difference in both heredity and environment. மரபு மற்றும் சூழ்நிலை ஆகிய இரண்டிலும் உள்ள வேறுபாடுகள். The next one. Question number 19. The stage of development that ranges from 2 to 6 years is called dash. 2 வயது முதல் 6 வயது வரையிலான வளர்ச்சி பருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லுவாங்க? முன்பிள்ளை பருவம். Question number 20. Maturation is a dash process. முதிர்ச்சி என்பது ஒரு dash செயல்முறையாகும். முதிர்ச்சி அப்படிங்கிறது பயாலஜிக்கல், உயிரியல் ரீதியான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The next one. Question number 21. In which method does a researcher study the development of the same group of children over a long period? ஆராய்ச்சியாளர் ஒரே குழுவை சேர்ந்த குழந்தைகளை நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து ஆராயும் முறை எதுன்னு சொல்கிறாங்க? நீள்வரிசை ஆய்வு முறை. Longitudinal method is the correct answer. The next one. Educational psychology is an dash science. கல்வி உளவியல் என்பது ஒரு டேஷ் அறிவியலாகும். என்ன அறிவியலுங்க? பயன்பாட்டு அறிவியல், அப்ளைடு சயின்ஸ். The next one. Which of the following is an internal factor affecting growth and development? வளர்ச்சி என்பது முன்னேற்றத்தை பாதிக்கும் அகக்காரணி எது? எதுங்க? ஹெரிடிட்டரி அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர். மரபு மற்றும் மரபணு காரணிகள். The next one. The concept of developmental task was introduced by dash. வளர்ச்சி சார் கடமைகள் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ராபர்ட் ஹாவி ஹர்ஸ்ட். Question number 25. Growth stop at dash but development continues till dash. வளர்ச்சி டேஷில் நின்று விடுகிறது, ஆனால் முன்னேற்றம் டேஷ் வரை தொடர்கிறது. The correct answer is maturity, death. முதிர்ச்சி, இறப்பு. Question number 26. Which of the following is not a principle of development? கீழ்கண்டவற்றுள் எது வளர்ச்சியின் கோட்பாடு அல்ல? எதுங்க வளர்ச்சியின் கோட்பாடு அல்ல? பிரின்சிபிள் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி, மீள்தன்மை கோட்பாடு. வளர்ச்சியை பின்னோக்கி மாற்ற முடியும் அப்படிங்கிற கோட்பாடு வளர்ச்சியின் கோட்பாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. The next one. Question number 27. What was the focus of early psychology when it was a part of philosophy? உளவியல் தத்துவத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஆரம்ப காலத்தில் அதன் கவனம் எதன் மீது இருந்தது? எதன் மீதுங்க கவனம் இருந்திருக்கும்? ஆன்மாவை பற்றிய ஆய்வு, ஸ்டடி ஆஃப் சோல். The next one. Question number 28. Case study method is most useful for studying.
தனியால் ஆய்வு முறை எதை ஆராய மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது? த கரெக்ட் ஆன்சர் இணக்கமற்ற அல்லது நடத்தை குறைபாடுள்ள குழந்தைகள். த நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 29. The prime agent of socialization for a child during early childhood is dash. முன்பிள்ளை பருவத்தில் ஒரு குழந்தையின் சமூகமயமாக்கலின் முதன்மை முகவர் எது? எதுங்க? குடும்பம், ஃபேமிலி தான். The next one, question number 30. Which school of psychology discarded the concept of mind and consciousness? மனம் மற்றும் நனவு நிலை என்ற கருத்துக்களை நிராகரித்த உளவியல் கோட்பாடு எது? எதுங்க? நடத்தைவாதம், பிஹேவியரிசம். The next one, question number 31. Human development is categorized into domains such as dash. மனித மேம்பாடு எந்தெந்த பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது? The answer, physical, cognitive, social and emotional. உடல், அறிவாற்றல், சமூகம் மற்றும் மனவெழுச்சி. The next one, question number 32. Who defined psychology as the science of consciousness? உளவியலை நனவு நிலை பற்றிய அறிவியல் என வரையறுத்தவர் யார்? Answer, Wilhelm Wundt and William James. The next one, question number 33. Question number 33. The chronological age of a child refers to dash. ஒரு குழந்தையின் காலவரிசை வயது எதை குறிக்கிறது? ஏஜ் calculated from birth date. பிறந்த தேதியிலிருந்து கணக்கிடப்படும் வயது. The next one, question number 34. Dynamic psychology is associated with which psychologist? இயக்க உளவியல் யாருடன் தொடர்புடையது? இயக்க உளவியல் வில்லியம் மக்டூகல் உடன் தொடர்புடையது. The next one, external environment includes everything that affects the child from. வெளிப்புற சூழ்நிலை என்பது குழந்தையை எப்போதிலிருந்து பாதிக்கும் அனைத்து காரணிகளையும் உள்ளடக்கியது. கான்செப்ஷனல் ஆன்வர்ட்ஸ், கருவுற்ற காலம் முதலே இது தொடங்குங்க. The next one, 36. Growth is a process of physical change and development is a process of overall change. This statement is dash. மனித வளர்ச்சி என்பது உடல் மாற்றத்தின் செயல்முறை, முன்னேற்றம் என்பது ஒட்டுமொத்த மாற்றத்தின் செயல்முறை. இக்கூற்று முற்றிலும் உண்மைங்க. நல்லா படிச்சு பாருங்க, புரியும். இந்த கூற்று முற்றிலும் உண்மை. The next one, which method allows studying behavior in natural and real life situations without any manipulation? எவ்வித மாற்றமும் செய்யாமல் இயற்கையான சூழ்நிலையில் நடத்தையை உற்றுநோக்க அனுமதிக்கும் முறை எது? நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன், இயற்கை உற்றுநோக்கல் முறை. The next one, which of the following describes the sequence of human development correctly? பின்வருவனவற்றில் மனித வளர்ச்சியின் வரிசையை சரியாக விவரிப்பது எது? எதுங்க? இன்ஃபான்சி, சைல்ட்ஹுட், அடலசன்ஸ், அடல்ட்ஹுட். குளவி பருவம், பிள்ளை பருவம், குமரப்பருவம், முதிர் பருவம். இந்த ஆர்டர் நம்மளுக்கு கரெக்டாக தெரியணுங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. The next one, heredity is considered as a dash social structure. மரபுநிலை என்பது ஒரு dash சமூக அமைப்பாக கருதப்படுகிறது. ஸ்டாட்டிக், நிலையான சமூக அமைப்பாக கருதப்படுகிறது. The next one, question number 40. Psychoanalytic school of psychology was founded by dash. உள பகுப்பாய்வு உளவியல் கோட்பாட்டை தோற்றுவித்தவர் யார்? யாருங்க உள பகுப்பாய்வு உளவியல் கோட்பாட்டை தோற்றுவித்தவர்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. இந்த நேம்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The next one, question number 41. Which system or gland plays a major role in regulating physical growth and maturation? உடல் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் சுரப்பி எது? எந்த சுரப்பிங்க? என்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி மண்டலம். The next one, the scope of educational psychology covers dash. கல்வி உளவியலின் பரப்பெல்லை எவற்றை உள்ளடக்கியது? எதைங்க உள்ளடக்கியது? கற்பவர் மற்றும் ஆசிரியர், கற்றல் செயல்முறை மற்றும் மதிப்பீடு, கற்றல் சூழ்நிலை. இந்த எல்லாமே கல்வி உளவியல்ல வரக்கூடியதுங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் மேற்கூறிய அனைத்தும், ஆல் ஆஃப் தி அபவ்.
The next one, question number 43. Development is non-linear. This means மேம்பாடு என்பது ஒரு நேர்கோட்டு பாதை அல்ல. இதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. It can advance, slow down or consolidate at different phases. இது வெவ்வேறு கட்டங்களில் முன்னேறலாம், மெதுவாகலாம் அல்லது ஒருங்கிணைக்கப்படலாம். ஸோ இது நேர்கோட்டு பாதைன்னு சொல்ல முடியாது. The next one, question number 44. Who is considered the father of behaviorism? நடத்தைவாதத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? நடத்தைவாதத்தின் தந்தை யாருங்க? ஜே.பி. வாட்சன். The next one, question number 45. Twins born from a single fertilized egg are called dash. ஒரே ஒரு கருமுட்டையிலிருந்து பிறக்கும் இரட்டையர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? எப்படிங்க சொல்லுவாங்க? ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒத்த இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. The next one, question number 46. Gestalt is a German word which mean Gestalt என்பது ஒரு ஜெர்மன் சொல். இதன் பொருள் என்ன அப்படின்னா whole or configuration, முழுமை அல்லது முழு உருவம் அப்படிங்கிறது தான் இந்த கெஸ்டால்ட்டோட மீனிங். The next one, question number 47. The major tool of the experimental method is dash. பரிசோதனை முறையின் முக்கிய கருவி எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுங்க? கண்ட்ரோல் ஆஃப் வேரியபிள்ஸ், மாறிகளை கட்டுப்படுத்துதல் தான் பரிசோதனை முறையின் முக்கிய கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. The next one, question number 48. In child development, the period from birth to 2 years is known as dash. குழந்தை வளர்ச்சியில் பிறப்பு முதல் 2 வயது வரையிலான காலம் எவ்வாறு அறியப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. பர்த், பிறந்ததுலேருந்து 2 வயது வரைக்கும் அதை என்னங்க சொல்கிறாங்க? குளவி பருவம்னு சொல்கிறாங்க, இன்ஃபான்சின்னு சொல்கிறாங்க. The next one, question number 49. Which concept refers to the biological unfolding of genetic potential according to an age determined timetable? வயது வாரியாக நிர்ணயிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி மரபியல் திறன்கள் இயற்கையாகவே வெளிப்படுவதை குறிக்கும் சொல் எது? மெச்சுரேஷன், முதிர்ச்சி. The next one, question number 50. Educational psychology describes and explains the learning experiences of an individual from birth through old age. Who said this? கல்வி உளவியல் என்பது ஒரு தனி மனிதனின் பிறப்பு முதல் முதுமை வரையிலான கற்றல் அனுபவங்களை விவரித்து விளக்குவதாகும் என்று கூறியவர் யார்? யாருங்க? க்ரோ அண்ட் க்ரோ. The next one, which of the following is the characteristic of growth? பின் வருவனவற்றில் எது வளர்ச்சியின் பண்புகளில் ஒன்றாகும்? எதுங்க வளர்ச்சியின் பண்புகளில் ஒன்றா வருது? இட் கேன் பி மெஷர்டு டைரக்ட்லி. இதை நேரடியாக அளவிட முடியும். வளர்ச்சியின் பண்புகள்ங்க நேரடியாக அளவிட முடியும். The next one, question number 52. The domain of development that deals with thinking, reasoning and problem solving is dash. சிந்தனை, பகுத்தறிவு மற்றும் சிக்கலை தீர்த்தல் போன்ற திறன்களோடு தொடர்புடைய வளர்ச்சி பிரிவு எது? எதுங்க? காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவாற்றல் வளர்ச்சி. The next one, according to the principle of development direction, development proceeds from general responses to dash responses. வளர்ச்சி திசை கோட்பாட்டின்படி வளர்ச்சி என்பது பொதுவான துலங்கல்களிலிருந்து dash துலங்கல்களை நோக்கி செல்கிறது. Answer, specifics. Who is the author of the famous book Talks to Teacher on Psychology? Talks to Teachers on Psychology என்ற புகழ்பெற்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? யாருங்க? வில்லியம் ஜேம்ஸ். The next one, question number 55. The period of development that takes place before birth is called dash. குழந்தை பிறப்பதற்கு முன்பு நிகழும் வளர்ச்சி பருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்கிறாங்க? ப்ரீநட்டல் பீரியட், பிறப்புக்கு முந்தைய காலம். The next one, question number 56. Psychology is the scientific study of the activities of the individual in relation to his environment. Who gave this definition? சூழ்நிலைக்கு தக்கவாறு தனிமனிதன் செய்யும் செயல்பாடுகளை அறிவியல் பூர்வமாக ஆராய்வதே உளவியல் ஆகும் என்ற வரை விலக்கணத்தை கொடுத்தவர் யார்? யாருங்க? வுட்வர்த். The next one, question number 57.
Which method of psychology heavily relies on the memory and self-report of the object? உளவியலின் எந்த முறை நபரின் நினைவாற்றல் மற்றும் சுய அறிக்கையை பெரிதும் நம்பியுள்ளது? எதுங்க? இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட், அகநோக்கு முறை. The next one, physical growth rate is fastest during which phase of postnatal life? பிறப்புக்கு பிந்தைய வாழ்க்கையில் உடல் வளர்ச்சி விகிதம் எந்த பருவத்தில் மிக வேகமாக இருக்கும்? எந்த பருவத்திலுங்க? குழந்தை பருவம், இன்ஃபான்சில தான் வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The next one, which of the following is an environmental factor that influences child development? குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும் சூழ்நிலை காரணி கீழ்கண்டவற்றுள் எது? எதுங்க? peer relationship and culture, நண்பர்களின் உறவு மற்றும் கலாச்சாரம். The next one, question number 60. The perspective in psychology that emphasizes the potential for good that is innate to all humans is dash. அனைத்து மனிதர்களிடமும் இயல்பாகவே உள்ள நற்பண்புகள் மற்றும் அவர்களின் உள்ளார்ந்த திறன்களை மையமாக கொண்ட உளவியல் கோட்பாடு எது? The correct answer, மனிதநேயவாதம், humanism. The next one, question number 61. Individual differences in the rate of development imply that dash. வளர்ச்சி விகிதத்தில் காணப்படும் தனி நபர் வேறுபாடுகள் எதை காட்டுகின்றன? Development is a unique process for every individual. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வளர்ச்சி என்பது ஒரு தனித்துவமான செயல்முறையாகும். The next one, question number 62. Self-centric behavior or egocentric is prominently seen in which stage? சுயநல போக்கு அல்லது தன்முனைப்பு வாதம் எந்த பருவத்தில் முக்கியமாக காணப்படுகிறது? ஈகோசென்ட்ரிசம் எந்த ஏஜில் இங்கே காணப்படும்? முன் பிள்ளை பருவம், இயர்லி சைல்ட்ஹுட்டில் தான் காணப்படும். The next one, what is the main limitation of the introspection method? அகநோக்கு முறையின் முக்கிய குறைபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அகநோக்கு முறையின் முக்கிய குறைபாடு என்னங்க? இட் இஸ் ஹைலி சப்ஜெக்டிவ் அண்ட் cannot be verified by others. இது முற்றிலும் அகவயமானது மற்றும் பிறரால் சரிபார்க்க முடியாது. The next one, question number 64. Who wrote the book Emily which highly influenced child-centered education? குழந்தை மைய கல்விக்கு பெரும் பங்களிப்பை வழங்கிய எமிலி என்ற நூலை எழுதியவர் யார்? இது நிறையா பேர்த்துக்கு தெரியுங்க. யாருங்க எழுதினது எமிலிங்கிற நூலை? ரூசோ. The next one, question number 65. Educational psychology provides the teacher with rules and principles to solve. கல்வி உளவியல் ஆசிரியருக்கு எவற்றை தீர்ப்பதற்கான விதிகள் மற்றும் கோட்பாடுகளை வழங்குகிறது? The answer, classroom and instructional problems, வகுப்பறை மற்றும் கற்றல் கற்பித்தல் பிரச்சனைகள். The next one, question number 66. The concept of identity crisis during adolescence was formulated by dash. குமர பருவத்தில் ஏற்படும் அடையாள சிக்கல் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? யாருங்க? எரிக் எரிக்சன். The next one, question number 67. Which observation method involves observing behavior without the knowledge of the person being observed? உற்று நோக்கப்படும் நபருக்கு தெரியாமல் அவரது நடத்தையை தூரத்திலிருந்து கவனிக்கும் முறை எது? The correct answer, non-participant observation, பங்கேற்காத உற்றுநோக்கல் முறை. The next one, question number 68. Human development is the result of the combination of dash. மனித மேம்பாடு என்பது எவற்றின் கூட்டுத்தொகையின் அல்லது பெருக்கற் பலனின் விளைவாகும்? The correct answer, maturation and learning, முதிர்ச்சி மற்றும் கற்றல். The next one, question number 69. The first transition period in a child's school life from home to an outside environment happens in dash. ஒரு குழந்தையின் பள்ளி வாழ்க்கையில் வீட்டிலிருந்து வெளி சூழ்நிலைக்கு மாறும் முதல் இடைநிலை பருவம் எது? எதுங்க? இயர்லி சைல்ட்ஹுட், முன்பிள்ளை பருவத்தில் தானே ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை தான் சொல்கிறாங்க. The next one, question number 70. Which branch of psychology studies how people change physically, cognitively and socially throughout their lifespan? மனிதர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உடல், அறிவாற்றல் மற்றும் சமூக ரீதியாக எவ்வாறு மாறுகிறார்கள் என்பதை படிக்கும் உளவியல் பிரிவு எது? எதுங்க? டெவலப்மெண்டல் சைக்காலஜி, வளர்ச்சி உளவியல். The next one, question number 71.
The child's mind is a blank state at birth. Who said this? பிறக்கும்போது குழந்தையின் மனம் ஒரு வெற்று பலகை போல இருக்கும் என்று கூறியவர் யார்? யாருங்க சொன்னாங்க? ஜான் லாக். The next one. Question number 72. In an experiment, the variable that is manipulated by the experimenter is called dash. ஒரு சோதனையில் ஆராய்ச்சியாளரால் மாற்றியமைக்கப்படும் அல்லது கட்டுப்படுத்தப்படும் மாறி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்கிறாங்க? இண்டிபெண்ட் வேரியபிள், தனித்து நில் மாறி. The next one. Question number 73. In an experiment, the behavior that changes as a result of manipulation is called dash. ஒரு சோதனையில் மாற்றத்தின் விளைவாக ஏற்படும் அல்லது அளவிடப்படும் நடத்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்கிறாங்க? டிபெண்ட் வேரியபிள். ஏன்னா ஒரு நடத்தையின் மூலமாக மாற்றம் ஏற்படுது. ஸோ டிபெண்ட் வேரியபிள், சார்பு மாறி. தென் நெக்ஸ்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 74. The principle of integration in development means dash. வளர்ச்சியில் ஒருங்கிணைப்பு கோட்பாடு என்பது எதனை குறிக்கிறது? எதைங்க குறிக்குது? மூமெண்ட் ஃப்ரம் whole to parts and then from parts to whole integration. முழுமையிலிருந்து பகுதிகளுக்கும் பின்னர் பகுதிகளிலிருந்து ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பிற்கும் இயங்குதல். The next one. Hero worship, admiring and imitating film stars, leaders or sports icons is a prominent characteristics of dash. நாயக வழிபாடு அல்லது வீர வழிபாடு, தலைவர்கள் அல்லது நட்சத்திரங்களை தீவிரமாக பின்பற்றுதல் எந்த பருவத்தின் முக்கிய பண்பாகும்? எந்த பருவங்க? குமரப்பருவம், adolescence. The next one. Question number 76. Which method is most specific for diagnosing a student's learning difficulties and behavior problems? மாணவர்களின் கற்றல் சிரமங்கள் மற்றும் நடத்தை பிரச்சனைகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்ய மிகவும் பிரத்யேகமான முறை எதுன்னு கேட்குறாங்க. என்ன முறைங்க? கேஸ் ஸ்டடி ஆர் கிளினிக்கல் மெத்தட், தனியால் ஆய்வு அல்லது மருத்துவ முறை. The next one. Question number 77. The temporary nature of skeletal changes and tooth developmental falls under the category of dash. எலும்பு அமைப்பு மாற்றங்கள் மற்றும் பற்கள் முளைப்பது போன்ற தற்காலிக மற்றும் நிரந்தர உடல் மாற்றங்கள் எதன் கீழ் வருகின்றன? பிசிக்கல் growth, உடல் வளர்ச்சியின் கீழ் வருகின்றன. The next one. Question number 78. Heredity is determined at the time of dash. ஒரு குழந்தையின் மரபு நிலை எப்போது தீர்மானிக்கப்படுகிறது? குழந்தையின் மரபு நிலை எப்பங்க தீர்மானிக்கப்படும்? கான்செப்ஷன், ஃபெர்டிலைசேஷன், கருத்தரிப்பின் போதே தீர்மானிக்கப்படும். The next one. Question number 79. The active member phase of a peer group begins in dash. நண்பர்கள் குழுவில் ஒரு குழந்தை தீவிரமான அல்லது சுறுசுறுப்பான உறுப்பினராக மாறும் பருவம் எப்போது தொடங்கப்படுகிறது? எப்போதுங்க? அடலசன்ட் ஸ்டேஜில் தாங்க, குமர பருவமில் தான். The next one. Question number 80. Who defined educational psychology as the science of education? கல்வி உளவியலை கல்வியின் அறிவியல் என்று வரையறுத்தவர் யார்? கல்வியின் அறிவியல்னு சொன்னவர் யாருங்க? பீல். The next one. Question number 81. Educational psychology helps a teacher to understand dash. கல்வி உளவியல் ஒரு ஆசிரியருக்கு எதை புரிந்து கொள்ள உதவுகிறது? எதுங்க? The individual difference among students. மாணவர்களிடையே உள்ள தனிநபர் வேறுபாடுகள், குழந்தைகளின் வளர்ச்சி பண்புகள், பயனுள்ள கற்பித்தல் முறைகள். ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேற்கூறிய அனைத்துமே ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். The next one. Question number 82. The chromosomes that determines the sex of a child are called dash. குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிக்கும் குரோமோசோம்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பாலின குரோமோசோம்கள், அல்லோசோம்ஸ்னு சொல்கிறாங்க. The next one. Question number 83. How many pairs of chromosomes are present in a normal human cell? ஒரு சாதாரண மனித செல்லில் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? எத்தனைங்க? 23 pairs இருக்கும். The next one. Question number 84. Which stage of development is also known as the age of toys? வளர்ச்சியின் எந்த பருவம் விளையாட்டு பொருட்களின் பருவம் என்று அழைக்கப்படுகிறது? எதுங்க? முன்பிள்ளை பருவம், early childhood. The next one. Question number 85. Human growth is vertical up to a certain age and then it becomes dash.
மனித வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட வயது வரை செங்குத்தாக இருக்கும். பின்னர் அது எவ்வாறு மாறுகிறது அப்படின்னா ஸ்பைரல் சுருள் வடிவில மாறிடும். The next one, question number 86. Structuralism, the earliest school of psychology, used which method primarily? உளவியலின் ஆரம்பகால அமைப்பியல்வாத கோட்பாடு முதன்மையாக எந்த முறையை பயன்படுத்தியது அப்படின்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன் தாங்க, அகநோக்கு முறையை தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க. The next one, question number 87. Development follows a predictable pattern. This is proven by dash. வளர்ச்சி என்பது ஒரு கணிக்கக்கூடிய வடிவத்தை பின்பற்றுகிறது என்பதை நிரூபிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுங்க? தலைகீழ் மற்றும் அருகாமை தூர வளர்ச்சி போக்குகள் தான் இதை நிரூபிக்கிறது. The next one, question number 88. The primary environment that influences a child's development before school admission is dash. பள்ளியில் சேர்வதற்கு முன்பு ஒரு குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கும் முதன்மை சூழல் எதுங்க? குடும்பம், ஃபேமிலி தான். The next one, emotional instability is highly prevalent in dash. மனவெழுச்சி நிலையற்ற தன்மை எந்த பருவத்தில் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னா அடலசன்ஸ், குமர பருவத்தில் தாங்க இது அதிகமாக காணப்படும். The next one, which psychologist wrote the book Educational Psychology in 1903 formalizing the field? 1903 எஜுகேஷனல் சைக்காலஜி என்ற புத்தகத்தை எழுதி இத்துறையை முறைப்படுத்திய உளவியலாளர் யாருங்க? எட்வர்ட் லீ தாண்டைக். The next one, question number 91. The period of transition from childhood to adulthood is called dash. பிள்ளை பருவத்திலிருந்து முதிர் பருவத்திற்கு மாறும் இடைநிலை காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குமரப்பருவம், அடலசன்ஸ்னு சொல்கிறாங்க. The next one, question number 92. Environmentalist psychologists believe that human behavior is shaped majorly by dash. சூழ்நிலைவாத உளவியலாளர்கள் மனித நடத்தை முதன்மையாக எதனால் வடிவமைக்கப்படுகிறது என்று நம்புகிறார்கள். எதனாலங்க? நர்ச்சர், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், வளர்ப்பு முறையினால தான் இது நடக்குதுன்னு நம்புகிறாங்க. The next one, question number 93. The nature versus nurture debate in psychology refers to dash. உளவியலில் இயற்கை வெர்சஸ் வளர்ப்பு விவாதம் எதை குறிக்கிறது? ஹெரிடிட்டி வெர்சஸ் என்விரான்மெண்ட், மரபுநிலை வெர்சஸ் சூழ்நிலை. The next one, anecdotal record is a tool used in which method of psychology? கதை குறிப்பு பதிவு என்பது உளவியலின் எந்த முறையில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். எதுலைங்க பயன்படுத்துகிறாங்க? அப்சர்வேஷன் மெத்தட், உற்று நோக்கல் முறை. The next one, question number 95. Fraternal twins are developed from dash. வேறுபட்ட இரட்டையர்கள் எவ்வாறு உருவாகிறார்கள்? Answer, 2 separate eggs fertilized by 2 separate sperms. 2 தனித்தனி கருமுட்டைகள் 2 தனித்தனி விந்தணுக்களால் கருவுறுதல் மூலம். The next one, question number 96. Which method is considered best to study the behavior of animals or infants who cannot speak? பேச முடியாத விலங்குகள் அல்லது குழந்தைகளின் நடத்தையை ஆராய சிறந்த முறையாக கருதப்படுவது எது? அப்சர்வேஷன் மெத்தட் தான். பேச முடியாத விலங்குகள் குழந்தைகளின் நடத்தை ஆராய சிறந்த முறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The next one, educational psychology is not necessary for dash. கல்வி உளவியல் யாருக்கு தேவையற்றது? யாருக்குங்க தேவையில்லை? கன்ஸ்ட்ரக்டிங் ஃபேக்டரி பில்டிங்ஸ், தொழிற்சாலை கட்டிடங்களை கட்டுறதுக்கெலாம் எஜுகேஷன் சைக்காலஜி தேவை கிடையாது. The next one, the progressive series of orderly coherent changes is the definition of dash. வரிசையான ஒன்றோடொன்று தொடர்புடைய முற்போக்கான மாற்றங்களின் தொடர் என்பது எதற்கான வரைவிலக்கணம்? மேம்பாடு, டெவலப்மெண்ட் is the correct answer. The next one, psychoanalysis school focuses heavily on studying which part of human mind? உளப்பகுப்பாய்வு கோட்பாடு மனித மனதின் எந்த பகுதியை ஆராய்வதில் அதிக கவனம் செலுத்துகிறது அப்படின்னா அன்கான்ஷியஸ் மைண்ட், நனவிலி மனம். The next one, question number 100. Growth is limited to dash changes
whereas development includes both quantitative and dash changes. வளர்ச்சி என்பது டேஷ் மாற்றங்களுடன் முடிந்து விடுகிறது, ஆனால் முன்னேற்றம் என்பது அளவு ரீதியான மற்றும் டேஷ் மாற்றங்களை உள்ளடக்கியது. ஆன்சர் குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ். அளவு ரீதியான, பண்பு ரீதியான. டோட்டலி 100 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் சைக்காலஜி யூனிட் 1ல் இருந்து. இந்த 100 கொஷின்ஸையுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போலாம் சைக்காலஜிக்கு எங்கேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி தியரி கொஷின்ஸ் தான் அதிகமாக வருது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் யூனிட் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். Thank you.